கல்லூரியினுடைய FM ரேடியோவுடைய டைரக்டர். கைத்தட்டலாம், நல்லா கைத்தட்டலாம். இந்த துறையில் இருக்க ஜஸ்டின் ஃபாதர் வந்திருக்காரு. ஆக்சுவலாக அந்த எஃப்எம்ல வந்துட்டு வாரம் ஒரு திருநங்கை இன்டர்வியூ பண்ணி மாணவர்களை கேட்க வைக்கிறாங்க. திருநங்கைகளுடைய பிரச்சனைகளை மாணவர்கள் புரிஞ்சிக்கணும், எதிர்காலத்தில் அவங்க உதவியாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய பாடுபட்டு வராங்க. கிட்டத்தட்ட 6 ஸ்டூடெண்ட்டை திருநங்கைகள் படிக்க வச்சுருக்காங்க. நல்லா கைத்தட்டலாம். வருடம் திருநங்கைகளுடைய கருத்தரங்கம் 2 அல்லது 3 கருத்தரங்கத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் உங்களுடைய நிறுவனத்திற்கும். மிஸ்டர் அவரை பற்றி நிறைய சொல்லலாம். இன்டர்நேஷ்னல் ஃபோட்டோகிராஃபர். திருநங்கைகளில் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க மிஸ் சென்னை. அதில் வரக்கூடியவங்க, அதில் அல்லாதவங்க எல்லாரையும் அழகழகாக ஃபோட்டோ எடுத்து வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பியிருக்காரு. நிறைய அதை வச்சு நீங்களே சொல்லுங்கள். நிறைய அவார்டு. தேங்க்யூ வெரி மச் சார். CV ரவிக்குமார் சார் ரொம்ப சாதாரணமாக இருப்பார். பார்க்குறதுக்கு ஏதோ நம்ம பக்கத்தில் இருக்க மாதிரி தான் இருப்பார். சீனியர் எடிட்டரு தி ஹிந்து தமிழில். அதில் கிட்டத்தட்ட 50 வாரங்கள் திருநங்கைகள் குறித்த மொத்த தகவல்களையும் ஞாயிற்றுக்கிழமை இதழில் கொண்டு வந்தார். அந்த இதழுடைய பெயர் பெண். ஞாயிற்றுக்கிழமை தி ஹிந்து தமிழ் கூட அட்டாச்மெண்ட்டாக வரும், அதில் கொண்டு வந்தவர். ரொம்ப நன்றி சார், உங்களுக்கு தலை வணங்குகிறோம். பிரீத்தி மேடம் ஒரு அம்மா மாலத்தி இங்கே இருக்காங்க. பிரீத்தி மேடம் ரோட்டரியில் இருக்கக்கூடிய அத்தனை பீப்புளையும் அங்கே போகிற இடத்துல சொல்லுவாங்க, திருநங்கைகளுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுங்க, அவங்களுக்கும் நீங்கள் ஏதாவது செய்யுங்க, நம்ம சும்மா எல்லாருக்கும் செய்ய நினைக்கிற மாதிரி வேண்டாம், அவங்களும் மனுஷங்க தான் சொல்லி அட்வொகசி பண்ணிட்டு வராங்க. தேங்க்யூ வெரி மச் பிரீத்தி மேம். இந்த அம்மா எங்கள் அக்கா ரொம்ப ஃபேமஸானவங்க, குட்டி பொண்ணு. எல்லாரும் சார்பாக 2 வார்த்தை. நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன் ICT அகாடமியில். அதில் நான் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பற்றி நிறைய சொல்லியிருந்தேன். அவங்க டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, அவங்களும் சமமாக நடத்தணும்னு. அப்புறமா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பாவனா ஆண்டி அப்புறமா திலோத்தம்மா அவங்க 2 பேருக்கும் அக்குபஞ்சர் ஃப்ரீயாக ஆரா ஃபவுண்டேஷன் மூலமாக நடத்திட்டு இருக்கேன். அப்புறமா நான் ஒரு ஃபவுண்டேஷன் நடத்திட்டு இருக்கேன், ஆரா ஃபவுண்டேஷன். அங்கே we provide a dead body freezer box and only free of cost. ஸோ செகண்ட் ப்ராஜெக்ட் நாங்கள் சேட்பேட்டில் பண்ணுறோம். ஸோ அதையும் திருநங்கை தான் எடுத்து பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவங்ககிட்ட பேசணும் அதை பற்றி. ECRலையும் 3rd ப்ராஜெக்ட் நடத்துகிறோம். உங்களுடைய விஷ் எல்லாமே அது நடக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. ஆராதனா இந்தியாவிலே சின்ன வயசில் டாக்டரேட் வாங்க போனார். டாக்டரேட் வாங்க. தேங்க்யூ வெரி மச். முதலாவதாக லயோலா கல்லூரியை சார்ந்த அடுத்ததாக டாக்டர் எல் ராமச்சந்திரன் சார் அவர்கள், இன்டர்நேஷ்னல் ஃபோட்டோகிராஃபர். உங்களுடைய உதவியெல்லாம் எங்களுக்கு தொடர்ந்து தேவை சார். தேங்க்யூ வெரி மச். பிகைண்ட் த சக்சஸ் விருது பெறும் 2வது நபர் டாக்டர் எல் ராமச்சந்திரன். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக சீனியர் சப் எடிட்டர் த ஹிந்து தமிழ் திசை. அதிலிருந்து CV ரவிக்குமார் சார் அவர்களுக்கு அம்மா மாண்புமிகு அம்மா அவர்கள் விருதினை வழங்கி கௌரவிக்கிறார்கள். நீங்கள் இன்னும் ஒரு 500 வாரமாக எழுதணும் சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக ரோட்டரி டாக்டர் G பிரீத்தி அவர்கள் அக்யூபஞ்சரிஸ்டாகவும் இருக்காங்க. அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக மாண்புமிகு அம்மா அவர்களை அழைக்கிறோம். இறுதியாக டாக்டர் ஆராதனா இன்னும் பெரிய லெவலுக்கு போக போகிறாங்க. நமக்கான ஒரு அம்பாசிடராகவும் அவங்க இருக்க போகிறாங்க. தேங்க்யூ வெரி மச் ஆல். ஃபாதர் மட்டும் ஏதோ நீங்கள் ஒரு 2 வார்த்தை. எல்லோருக்கும் வணக்கம். காலம் கடந்து கொண்டு இருக்கின்றதுனால அதிக நேரம் எடுத்துக்கல. நான் திருநங்கைகளுடைய வளர்ச்சியை நாங்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றோம். நான் கத்தோலிக்க அருட்தந்தை என்கின்ற நிலையிலே இவர்களை பற்றி நான் இறையில் படிக்கின்ற பொழுது ஒரு கவிதை எழுதினேன். அது தெய்வத்திடம் முறையிடுகின்ற கவிதையாக இருந்தது. திருநங்கைகளை நீ ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கடவுளே நீயும் இன்னொரு முறை திருநங்கையாக பிறக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவருடைய வழியை புரிந்து கொள்வேன் என்று இந்த கவிதை எழுதினேன். அது இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் இவருடைய உரிமைகளை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அடையாளத்தை தக்க வைப்பதற்குமான பக்கபலமாக லோயலா கல்லூரி என்றும் நிற்கும் என்று இந்த நேரத்திலே
உறுதியாக சொல்லிக் கொள்கின்றேன். எங்களுடைய கல்லூரியிலே அந்த திருநங்கைகள் சேர்ந்து பயிலுகின்றார்கள், பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்துகின்றார்கள். அந்த ஸ்டூடெண்ட் யூனியனில் கூட ஒரு திருநங்கை இருக்கிறார்கள் என்று முதலில் அறிவித்தார்கள். அதெல்லாம் ஒரு வளர்ச்சியின் பாதையாக இருக்கின்றது. எனவே நம்முடைய மனதிலே வலியோடும் வேதனையோடும் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்ற திருநங்கைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். வேதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றும் உங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். உங்களுடைய வளர்ச்சியிலே தொடர்ந்து பயணிக்கின்றோம். நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். மாண்புமிகு நீதிபதி அம்மா அவர்களை தேங்க்யூ சார். நீதிபதி அம்மா அவர்களை மரியாதை செய்வதற்காக லண்டனிலிருந்து வந்திருந்தவர் பேராயர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். குணசேகர ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அம்மா நீலாமா சங்கரி அம்மா திருநங்கை இருவரை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க. Thank you for watching this video. Please press like button, share with your friends, give your comments, and please do not forget to subscribe to this channel. Thank you very much.